T20 உலகக்கோப்பை முடிகிற தருவாயில் இருந்துக்கிட்டு இருக்கு. இந்த T20 வேர்ல்ட் கப்பில் சூப்பர் 8 சுற்று இப்போ நடந்துட்டு இருக்கு. சூப்பர் 8ல் இங்கிலாந்து வந்து முதல் அணியாக வந்து செமிஃபைனலுக்கு தகுதி பெற்றுட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா சவுத் ஆஃப்ரிக்கா, வெஸ்ட் இண்டீஸ் இந்த 2 டீமுக்கு வந்து இன்றைக்கி மேட்ச் நடந்தது காலையில். இந்த மேட்ச்சில் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க வந்து செமிஃபைனலுக்கு தகுதி பெறுவாங்க அப்படின்ற நிலைமை இருந்தது. இந்த மேட்ச்சில் வந்து செமிஃபைனலுக்கு யார் தகுதி பெற்றுறாங்க அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா சவுத் ஆஃப்ரிக்கா டீம் வந்து வெற்றி பெற்று செமிஃபைனலுக்கு வந்து தகுதி பெற்றுட்டாங்க. இன்றைக்கி நடக்க போகிற மேட்ச் இந்தியா வெர்சஸ் ஆஸ்திரேலியா. யார் வின் பண்ண போகிறாங்க, யார் வின் பண்ணால் வந்து செமிஃபைனலுக்கு குவாலிஃபை ஆவாங்க, இந்தியா தோத்தா ஒரு வேளை வெளியே போயிடுவாங்களா அப்படின்ற வாய்ப்புகள் இருந்துகிட்டு இருக்கு. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய், ஹலோ எவ்ரிவான், நான் உங்கள் குணாமூர்த்தி. இந்த வருஷம் T20 வேர்ல்ட் கப் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்து போய்கிட்டு இருக்கு. செமிஃபைனலுக்கு வந்து 2 அணி தகுதி பெற்றுட்டாங்க. ஒன்று இங்கிலாந்து, இன்னொன்று வந்து சவுத் ஆஃப்ரிக்கா. இந்த 2 டீமுமே நல்லாவே வந்து கான்ட்ரிபியூஷன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. லீக் ஸ்டேஜ்லையும் சரி, செமிஃபைனல்லையுமே சரி நல்லாவே விளையாடிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி காலையில் நடந்த மேட்ச்சில் வெஸ்ட் இண்டீஸ் அண்ட் தென் சவுத் ஆஃப்ரிக்கா இந்த 2 டீமுக்குமே வந்து செம்மையாக வந்து போட்டி நிலவுச்சு. இந்த டீமில் எந்த டீம் வந்து வின் பண்ணுதோ அந்த டீம் வந்து செமிஃபைனலில் போகிற மாதிரி சினாரியோ இருந்தது. இதில் சவுத் ஆஃப்ரிக்கா வின் பண்ணிட்டாங்க. அவங்க செமிஃபைனலுக்கு இப்போது தகுதி பெற்றுட்டாங்க. சரி, ஓகே. குரூப் ஏலேருந்து 2 டீம் வந்து தகுதி பெற்றுட்டாங்க. 2 டீம் USA அண்ட் தென் வெஸ்ட் இண்டீஸ் வந்து வெளியேறிட்டாங்க. இப்போது குரூப் ஏக்கு வரும். குரூப் ஏல வந்து இந்தியா, ஆஸ்திரேலியா, பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான் இருந்துட்டு இருக்கு. ஆப்கானிஸ்தான் வந்து ஆஸ்திரேலியா டீமுக்கு அதிர்ச்சி அளிக்கும் விதமாக அவங்க செம்மையான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து ஆஸ்திரேலியாவே வாயடிக்க வச்சாங்க. ஆஸ்திரேலியா வின் பண்ணி இன்றைக்கி வந்து இந்தியா வெர்சஸ் ஆஸ்திரேலியா மேட்ச். இந்த மேட்ச்சில் வந்து யார் வின் பண்ணுறாங்களோ அது மட்டும் இல்லாமல் யார் வின் பண்ணுறாங்க முக்கியம் இல்லை, அது மட்டும் இல்லாமல் இந்தியா வின் பண்ணிச்சு அப்படின்னா ரொம்ப மார்ஜின்லாம் தேவையில்லை. இந்தியா ஜஸ்ட்டு வின் பண்ணாலே செமிஃபைனலுக்கு குவாலிஃபைடு. ஆல்ரெடி குவாலிஃபைடு தான். இந்தியா ஈஸியாக வின் பண்ணிட்டாங்க. ஒரு 10 ரன் வித்தியாசம், ஒரு 5 ரன் வித்தியாசத்தில் இந்த வின் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஈஸியாக வந்து இந்தியா குவாலிஃபை. அது மட்டும் இல்லாமல் இந்தியா தோற்று கிட்டத்தட்ட 40 ரன் வித்தியாசத்தில் ஆஸ்திரேலியா கிட்ட தோக்குறாங்க அப்படின்னா அவங்க இந்த T20 வேர்ல்ட் கப்பை விட்டு வெளியேறும் நிலைமை ஏற்படும். அதுவும் எப்படி அப்படின்னு வந்து பார்த்துக்கோன்னா ஆப்கானிஸ்தானுக்கும் பங்களாதேஷ்க்கும் மேட்ச் நடக்குது. இந்த மேட்ச்சில் ஆப்கானிஸ்தான் வந்து பங்களாதேஷ் டீமை 81 ரன் வித்தியாசத்தில் அவங்க தோக்கடிச்சாங்க அப்படின்னா இந்தியா இந்த வருஷம் T20 வேர்ல்ட் கப்பில் சூப்பர் 8 சுற்றோட நடைய கட்ட வேண்டிய நிலைமை உருவாகும். ஸோ அதனால் வந்து இந்த மேட்ச்சுக்கு வந்து பரபரப்புக்கு பஞ்சம் இருக்காது. இந்தியா மோஸ்ட்லி வின் பண்ண தான் இந்த மேட்ச் பார்ப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் 2023 நம்ம கோப்பையை விட்டோம். ஆஸ்திரேலியா கிட்ட வந்து நம்ம சொந்த மண்ணில் நடந்தது. கண்டிப்பாக கோப்பையை வின் பண்ண வேண்டியது. பட் ஆனால் கோப்பையை வின் பண்ணலை. அதுக்கு ரிவேஞ்சாக வந்து இந்த மேட்சை வந்து வின் பண்ணி அவங்கள செமிஃபைனலுக்கு வரவிடாமல் இப்போயே வந்து வீட்டுக்கு அவங்கள அனுப்பிடணும் அப்படின்றது தான் ஒட்டுமொத்த இந்திய ரசிகர்கள் மட்டும் இல்லாமல் கிரிக்கெட் ரசிகர்களோட ஆவலாக இருந்துக்கிட்டு இருக்குது. இந்த மேட்ச்சில் வந்து யார் வின் பண்ணுவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோட ஒப்பீனியன் என்னென்னா இந்த மேட்ச்சில் வந்து விராட் கோலி ஒன் டவுனே இறங்கணும். அதுக்கு முன்னாடி வந்து வேறு யார் ரிஷப் பண்ட் கூட ஓப்பனிங் இறங்கிட்டு எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. அப்படி இல்லைனா சிவம் டுபே டவுன் பண்ணிவிட்டு இல்லைனா சஞ்சு சாம்சன் அதுக்கு பதிலாக வந்து இல்லை ஜெய்ஸ்வால் ஒரு மேட்ச் வாய்ப்பு கொடுத்து அவரை ஓப்பனிங் இறக்கிவிட்டு விராட் கோலிக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் கொடுங்க. அவர் கம்பேக் கொடுக்கணும். அவர் சரியாகவே ஆடவே கிடையாது. இந்த மேட்ச்லேயாவது அவர் கம்பேக் கொடுப்பாரா அப்படின்றத நாம் பொறுத்துன்னு தான் பார்ப்போம். மற்றபடி டீமில் வேறு எந்த ஒரு இதுவுமே கிடையாது. அவங்கவுங்க தனித்தனியாக கான்ட்ரிபியூட் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஹார்திக் பாண்டியாவாக இருக்கட்டும், ஜஸ்பிரீத் பும்ராவாக இருக்கட்டும், குல்தீப் யாதவாக இருக்கட்டும், யாராக இருந்தாலுமே நல்லா அவங்களோட பர்ஃபார்மன்ஸை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு தான் இருந்துக்கிட்டு இருக்காங்க. மற்றபடி ஆஸ்திரேலியா வந்து பார்த்தோம்னா சொல்கிற அளவுக்குலாம் கிடையாது. பட் சாதாரணமாகவும் எடை போடக்கூடாது. ஆஸ்திரேலியா இன்றைக்கி வின் பண்ணணும், பெரிய மார்ஜின்லேயும் வின் பண்ணணும் அப்படின்றத நினைப்பாங்க. அவங்க ஜஸ்ட்டு வின் பண்ணிட்டாலே வந்து இந்த T20 வேர்ல்ட் கப்புக்கு குவாலிஃபைடு. அவங்க தோத்தாங்கன்னா ஆப்கானிஸ்தான் வந்து பங்களாதேஷ் கூட வின் பண்ணிட்டாங்க அப்படின்னா குவாலிஃபை ஆக மாட்டாங்க ஆஸ்திரேலியா டீம். இப்போ ஆப்கானிஸ்தான் தான் குவாலிஃபை ஆகிடுவாங்க. ஆப்கானிஸ்தான் வந்து இந்த T20 வேர்ல்ட் கப்பில் கலக்கிட்டு இருக்காங்க. எல்லாரையுமே வந்து அப்செட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. UAE அப்செட் பண்ணாங்க பாகிஸ்தானை வின் பண்ணி. ஆப்கானிஸ்தான் வந்து நியூசிலாண்டை வின் பண்ணாங்க. இப்போ ஆஸ்திரேலியாவை முதல் முறை இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டில் ஃபர்ஸ்ட்டு ஒரே வாட்டி வின் பண்ணியிருக்கிறாங்க. இது திரும்பவும் தொடரணும் அப்படின்றது என்னோட ஆசை. செமிஃபைனலுக்கு ஆப்கானிஸ்தான் வரணும் அப்படின்றது என்னோட ஆசை. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம மீண்டும் வந்து இன்னொரு வீடியோவில் வந்து சந்திப்போம். பாய்.